விடுதலை புலிகள் போர்க்களத்தில் சண்டையிடுவதற்கு முன் தன்னுடைய உணர்ச்சிகரமான பேச்சை கேட்டு வீரத்துடன் சண்டையிடுவார்கள் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியிருக்கிறார். இந்த வீடியோ பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தலைவர் பிரபாகரனை கொல்லணும்னு 28 பேர் கொண்ட கமாண்டோ படை இறக்குறாங்க. அந்த சண்டையில தான் புட்டமானுக்கு வயிற்றுல கொண்டு வாங்கி ஆஸ்பத்திரியில் இருந்தாரு. 28 கமாண்டோவும் செத்து போனான். தெரிஞ்சுக்கிடுங்க, இந்தியாவுடைய 28 கமாண்டோவும் பிரபாகரனை கொல்லணும்னு வந்தவன் செத்து போனான். பிறகு ராணுவம் டேங்க் 14 டேங்க் பாகிஸ்தான் சண்டையில் இந்தியா இழக்கல, புலிகள் 14 டேங்க் அடிச்சாங்க. அந்த டேங்க் அடிச்ச ஜேம்ஸ் என்னை காப்பாற்ற வந்த 7 தளபதிகள் ஒருத்தன் தலைவர் அனுப்பி வச்சாரு. என் கூட ஜேம்ஸ் ஒரு தளபதி. அது 14 டேங்க் அடிச்சவன். எங்க அடிக்கணும் உங்களுக்கு தெரியும், எந்த இடத்துல அடிச்சா டேங்கை நொறுக்க முடியும்னு. அப்படி ஒரு சூழ்நிலையில் முடிவெடுக்கும் போது அவர் சொல்ற அன்பு, 28 பேர் காட்டுக்கு போறோம், 1 லட்சம் ராணுவம் சுத்தி நிக்குது. அவன் சொன்ன வார்த்தை அப்படியே சத்தியமா சொல்றேன். அண்ணே, AK-47 ட்ரிகர்ல விரல் இருக்கும், உங்க சின்ன கேசட்டை ஒரு சின்ன டேப்ல போட்டு காதுல மாட்டி இருப்போம், அதை கேட்கும் போது ரத்தத்துல சூடு ஏறும் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், என்னால் உங்களோடு சேர்ந்து வந்து ஆயுதம் தூக்கி போராட முடியவில்லை, ஆனால் என் பேச்சு அந்த களத்தில் உங்களுக்கு உணர்ச்சி ஊட்டுன்னு சொல்றியே, இது எனக்கு இயற்கை கொடுத்த பாக்கியம்.